நடிகர் வடிவேல் தமிழ் திரைப்பட நடிகரும் பின்னணி பாடகரும் ஆவார். இவர் மதுரையைச் சேர்ந்தவர். 1988இல் டி. ராஜேந்தர் இயக்கிய என் தங்கை கல்யாணி என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். இவர் இயற்பெயர் குமார வடிவேல். இவர் பிறப்பு செப்டம்பர் 12, 1960. இவர் பிறந்த இடம் மதுரை. இவரது பெற்றோர்கள் தந்தை நடராஜன் பிள்ளை, தாயார் பாப்பா சரோஜினி அம்மாள். இவரது மனைவி பெயர் விசாலாட்சி. பிள்ளைகள் கன்னிகா பரமேஸ்வரி, கார்த்திகா, கலைவாணி, சுப்பிரமணியன். செப்டம்பர் 12, 1960 நடராஜன் பிள்ளை மற்றும் பாப்பா என்னும் சரோஜினி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு விசாலாட்சி என்ற மனைவியும், கன்னிகா பரமேஸ்வரி, கார்த்திகா, கலைவாணி ஆகிய மகளும், சுப்பிரமணியன் என்ற ஒரு மகனும் உள்ளனர். திரைப்படங்களில் நடித்த பின்னர் பணம் புகழுடன் வசதியாக வாழ்ந்தாலும் தனது கடந்த காலத்தில் ஏழ்மையோடு போராடிய மறக்காத வடிவேலு தனது மகன் சுப்பிரமணியனுக்கு சிவகங்கை அருகே உள்ள திருப்புவனத்தில் ஒரு கூரை வீட்டில் வசிக்கும் ஏழ்மையான குடும்பத்தில் புவனேஸ்வரி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பள்ளியில் படித்த அனுபவம் என்பது இவருக்கு கிடையாது. நண்பர்களுடன் இணைந்து சிறு நாடகங்களை மேடையில் அரங்கேற்றியுள்ளார். அந்த நாடகங்களில் நகைச்சுவை கதாநாயகன் நடித்துள்ளார். இவருடைய தந்தை இறந்துவிடவே குடும்பம் மிகவும் வறுமைக்குள்ளானது. மதுரையில் உள்ள புகைப்படங்களுக்கு கண்ணாடி ஃப்ரேம்கள் செய்யும் ஒரு சிறிய கடையில் வேலை செய்து வந்தார். அந்த தருணத்தில் நடிகர் ராஜ்கிரண் ஒரு முறை அவருடைய ஊருக்கு சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக அவருடைய அறிமுகம் கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னைக்கு வந்து சேர்ந்த வடிவேலு ராஜ்கிரண் அலுவலகம் மற்றும் வீடு என அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்து வந்தார். டி. ராஜேந்திரன் இயக்கிய என் தங்கை கல்யாணி திரைப்படம் மூலம் தமிழ் திரைப்பட உலகிற்கு அறிமுகமானார். ராஜ்கிரண் தான் நடித்த என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் வடிவேலுவை திரையில் அறிமுகப்படுத்தினார். 1991 கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் ராஜ்கிரண் தயாரித்து கதாநாயகனாகவும் நடித்த என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தில் முதலாக ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்ற இவர் ஒரு பாடலையும் பாடியிருப்பார். போடா போடா புண்ணாக்கு என்ற பாடல் மூலம் திரையில் தோன்றிய இவர் தன்னுடைய முதல் திரைப்படத்திலே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தன்னுடைய பெயரை தமிழ் சினிமாவில் பதிவு செய்தார். அதன் பிறகு மற்றொரு தயாரிப்பாளர் நடராஜன் மூலம் 1992 ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்தில் சின்ன கவுண்டர் என்ற படத்தில் கதாநாயகன் விஜயகாந்திற்கு கொடை பிடிக்கிற பண்ணையார் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இத்திரைப்படத்திற்கு பிறகு ஆர்.வி. உதயகுமாரால் பிரபு, கார்த்திக், கமல் என அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாநாயகர்களின் அறிமுகம் கிடைத்தது. 1988 தொடங்கி 2005 வரை பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து வந்த இவர் 2006 இயக்குனர் சங்கரின் தயாரிப்பில் சிம்புதேவனின் இயக்கத்தில் வெளிவந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி என்ற திரைப்படத்தில் முதலாக இரட்டை வேடங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இதில் இவர் ஏற்றி நடித்த 2 கதாபாத்திரங்களும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவரது அரசியல் வாழ்க்கை சுமார் 20 ஆண்டுகளாக சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த இவர் 2011 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக தேமுக தலைவர் விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து பேசினார். வடிவேலு திரையுலகை விட்டு 2 ஆண்டு காலம் விலகி இருந்தார். தெனாலிராமன் என்ற திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் நடிக்க தொடங்கினார். எஸ் பிக்சர்ஸ் தயாரித்த இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி படப்பிரச்சனையில் தயாரிப்பாளர் சங்கம் இவருக்கு 2017 ரெட் கார்டு கூட்டப்பட்டது. பின்னர் தயாரிப்பு நிறுவனத்திடம் பிரச்சனை பேசி தீர்க்கப்பட்டதால் இவர் மீதான தடை 2021 நீக்கப்பட்டது. இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் 1988 என் தங்கை கல்யாணி, 1991 என் ராசாவின் மனசில, 1992 சிங்கார வேலன், தேவர் மகன், கோயில் காலை, 1994 கில்லாடி மாப்பிள்ளை, காதலன், இளைஞர் அணி, மணிரத்னம், பவித்ரா மற்றும் பல படங்களில் நடித்துள்ளார்.